என்னோட மாமா பொண்ணுக்கு தெரட்டி ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தங்காட்டி ஹஸ்பண்டும் குட்டி பாப்பாவும் அங்கே கிளம்பிட்டாங்க. நானும் சன்சியும் தெரட்டி கிளம்பிட்டோம். நாங்கள் வரும்பொழுது தான் பிள்ளையார் கோயிலுக்கு அதை தட்டு கொண்டு போவாங்க இல்லைங்களா, அது வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நான் இந்த மாதிரி தட்டு கொண்டு போகிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, இது போல் வெயிட்லெஸ்ஸான தட்டு எடுத்துப்பேன். அதுதான் தூக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியா குட்டியும் வந்துட்டா. முன்னையெல்லாம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம்னா பொட்டாட்டம் உட்காந்துருந்துட்டு சாப்பிட்டு வந்துடுவோம். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டான்ஸு ஆட்டம் பாட்டமாக தான் இருக்குது. அது போல தான் போயிட்டு இருந்தது. இந்த மணிக்கும் ஹரிதாவுக்கும் தியா வந்துட்டானா போதும், எல்லாரும் அவளையே தான் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு வேணா ரெண்டாவதா ஒன்று பெத்துக்குங்கடா அப்படின்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தங்கச்சி பிள்ளைய தான் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. காலையில நேரமாக ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்தங்காட்டி சன்சி ஜஸ்ட் கேட்ச் கிளிப் மட்டும் போட்டுக்கிட்டு வந்தா. ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தலை சீவி விட்டு இருந்தாங்க. தெரட்டி பொண்ணு நீ கிடையாது சன்சி, நீ ஃபங்க்ஷனுக்கு வந்த பொண்ணு அப்படின்னு சொன்னேன். வாங்கம்மா நான் ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னா, சரி நீ ரெடியாகு நான் வந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரட்டி பிள்ளைக்கு போய் பொட்டெல்லாம் வச்சு விட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு கீழே வந்தா கீழே ஒரு சண்டை போய்கிட்டு இருக்குது. தெரட்டி முடிஞ்சதே இனிப்பு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சாக்லேட் எடுத்து மகத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா. குழந்தைக்கு சாக்லேட் எப்படி கொடுக்கலாம், கொடுக்க கூடாது இல்லை அப்படின்னு என் தம்பி சொல்ல, இல்லை குழந்தை பாவம் ஆசைப்படுது அதுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்ல, 2 பேத்துக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் போய்கிட்டு இருந்தது. ஆனா பாவிகளா எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கடா போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நேராக நான் சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துட்டேன். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நேராக எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் சித்தி வீடே பெரிய வீடு தான், ஆனால் அந்த வீடே எங்கள் எல்லாத்துக்குமே பத்தலை. ஏன்னா கும்பல் அந்த அளவுக்கு இருந்தது. எல்லாரும் உட்காந்து நாயம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ சொன்னாங்க, வாய்க்காலுக்கு போகலாமா குளிக்கலாமா அப்படின்னாங்க. இதுதான் சாக்கு அப்படின்ட்டு எல்லாரும் உடனே வாய்க்காலுக்கு கிளம்பிட்டோம். வாய்க்காலுக்கு போய் நாங்கள் பண்ண அலப்பறைகள் எல்லாமே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மகத்தும் தியா குட்டியும் என் வண்டியில் ஏறிக்கிட்டு கீழே இறங்கவே மாட்டேன்னு ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக சொந்த பந்தங்களோட நல்லா ஜாலியாக இருந்ததுங்க.